ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, போதைப்பொருள் புழக்கம் பற்றிதான் தவிக தலைவர் விஜய் அதிகம் பேசினார். அப்போதைய திமுக அரசு மீது விஜய் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவரின் இந்த பிரச்சாரம் திமுக ஆட்சியை அகற்றி தவிக ஆட்சி அமைய முக்கிய காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தேர்தலில் வென்று முதல்வர் பதவியேற்ற விஜய் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை உருவாக்கப்படும் என பதவியேற்பு விழா மேடையிலேயே அறிவித்தார். நேற்று விஜய் முதல்வராக பதவியேற்ற நிலையில் இன்று சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியாகியுள்ளது. அதன்படி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய ஐஜி, எஸ்பி, 2 டிஎஸ்பி, 4 இன்ஸ்பெக்டர், 8 எஸ்ஐ, 20 போலீசார் அடங்கிய சிறப்பு அதிரடிப்படை போலீஸ் தலைமையகத்தில் உருவாக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவர். இதன் மூலம் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதுடன் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் பாதுகாக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த புகார்களை உடனுக்குடன் பெற்று உடனே நடவடிக்கை எடுக்கவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.